ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லவபிள் vlogs. நம்ம இப்போ சாம்சங் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். கேலக்ஸி S26 அல்ட்ராவோட லான்ச் டே இன்றைக்கி 5th மார்ச் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ முன்னாடியே வந்து ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டிவைஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க, வந்திருக்கோம். சாம்சங் Galaxy S26 அல்ட்ராவில் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவசி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சில பேர் வந்து இந்த ப்ரைவசி டெம்பர் கிளாஸை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ சைட்லேருந்து பார்த்தா என்ன அவங்க கண்டென்ட் வியூ பண்ணுறாங்கிறது தெரியாது. பட் சாம்சங் வந்து இந்த தடவை வந்து இன்பில்ட்டாகவே ப்ரைவசி டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பேனல்லே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல் டிஸ்பிளே கூட பிளாக் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அல்லது எதாவது செக்யூரிட்டி பாஸ்வேர்டு எதுவும் ப்ளேஸ் பண்ணும்போது கூட பண்ணிக்கலாம், பிளாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்காக ஒரு கேக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. Galaxy S26 அண்ட் 26 அல்ட்ரா பாக்ஸஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ கேக் கட்டிங் செரிமனி இன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ இதில் S26 அல்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 8 Elite Gen 5 சிப்செட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயினாக அந்த சிப்செட்டில் வந்து என்பியோட ப்ராசஸிங் பவர் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேலக்ஸி ஏ ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. 60 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 3.0. வயர்லெஸ்லேயே 25 வாட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கேமராலேயும் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேம் சென்சார் தான், பட் கொஞ்சம் அப்பர்ச்சர் கொஞ்சம் வைடாக இருக்கிறனால மெயின் லென்ஸில் f1.4 இருக்குது அண்டு 5x பெரிஸ்கோப்பில் f2.9 இருக்குது. ஸோ லைட் கேதரிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லோ லைட் ஷார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெமோ பீஸ் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம், பாருங்கள் எப்படி இருக்கு. இல்லை, கேமரா ஐலண்டு தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ பாடி வந்து கொஞ்சம் ஸ்லிம் பண்ணியிருக்காங்க. அண்டு சைடு ஃப்ரேமும் கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது லைட்டாக. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி. அண்ட் எஸ் பென்னை பார்க்கலாம். எஸ் பென் வந்து கார்னரில் இருக்குது, ரொம்ப கார்னர் இல்லை, ஓரளவு கார்னர் தானா. ஸோ எஸ் பென்னோட டிசைனை பார்த்தீங்கன்னா ஹெட்டு தான் கொஞ்சம் எசென்ட்ரிக்கலாக இருக்குது. ஸோ நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அப்படி வெளியே அப்படி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பட் இந்த பட்டன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ப்ளூடூத் கிடையாது. ஸோ பட்டன் வந்து ஆக்சுவலாக வந்து யூஸே இல்லை இந்த ஃபோனில். ஜஸ்ட்டு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி யூஸ் எதுவும் இல்லை. சரி, மெயினாக இந்த ஃபீச்சருக்கு போயிடலாமா? ப்ரைவசி டிஸ்பிளேக்கு போயிடும். ப்ரைவசி டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லைட்டாக மறையுது. இந்த சைடு ப்ரெஸ்னா லைட்டாக மறையுது. கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் அதே மாதிரி தான். லைட்டை பார்த்தாலும் அதே மாதிரி தான். ஆனால் மேக்ஸிமம் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படி இருக்கு பாருங்கள். ஓரளவு பிளாக் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ நல்லாவே பிளாக் அவுட் ஆகுது. வேணா ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி ஒரு S25 அல்ட்ரா இருந்ததுன்னா அதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஸ்மூத்னஸ் யாருப்பா அது நேவிகேஷன் பட்டன் இங்கே வச்சுருக்கிறது. நேவிகேஷனை மாற்றி விடும். நேவிகேஷன் ஐயோ, நேவிகேஷன் பார் ஸ்வைப் ஜெஸ்டர்ஸ். ஃபஸ்ட் இதை தான் பண்ணணும் ஃபோன் வாங்கின உடனே. பட்டன்ஸ்லாம் நல்ல டேஸ்டியாக இருக்குது, டேக்டைலாக இருக்குது. டாப்பு எல்லாம் அதே டிசைன் தான்.
பாட்டம் எல்லாம் அதே டிசைன் தான். இன்னும் கொஞ்சம் பாடி ஸ்லிம் ஆயிருக்கு. கேமரா இல்லைன்னு பெருசாகிருக்கு. இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ்அப்பில் வரேன். அந்த யூஸ்வலாக இல்லை அந்த ட்ரெடிஷ்னல் பெரிஸ்கோப் கேமரா வந்து இதில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து கொஞ்சம் சர்க்குலராக தெரியும். ஈவன் வந்து கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள சிப்செட் அந்த உள்ள பார்ட்ஸ் கூட தெரியுது லைட்டாக. எந்த அளவுக்கு ஜூம் போக முடியும்னு தெரியல, பட் பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் ஒரு இது தெரியுது பாருங்க. நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உள்ள பார்ட்ஸ் கூட தெரியுது. ஸோ இது வந்து ALoP ஆல் லென்ஸ் ஆன் ப்ரிசம் டெக்கில் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் சாம்சங் எதுலேயுமே வந்து இன்னும் கன்ஃபார்மே பண்ணலை. ஸோ ட்ரெடிஷ்னல் பெரிஸ்கோப்பில் இருந்து ALoP சென்சாருக்கு மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணிவிட்டு அதனால தான் உங்களுக்கு வந்து வைட் அப்பர்ச்சரும் இருக்குது. ஸோ லோ லைட் ஷாட்ஸ்லாம் வந்து செமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். அண்ட் மெயின் 200 MP வந்து f1.4 மூவ் ஆகிருக்கு. ஸோ லைட் கேதரிங் கெப்பாசிட்டி செமையாக இருக்குது. ஸோ நைட் வியூவும் சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு ஒரு குயிக் இன்ட்ரோ. சாஃப்ட்வேர் என்ன இருக்குது பார்க்கலாம். One UI 8.5 சேம் AZAB பில்டு தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாமா? ஸோ டிஃபால்ட் ஃபோட்டோஸ் இதில் போயிட்டு வைஃபை இருக்கா? இருக்குது. இதில் போயிட்டு கிரியேட் கொடுக்கலாம். கிரியேட்டில் போயிட்டு change images model profile இருக்கலாமா? வாவ், செமையா பண்ணியிருக்கு பாருங்க. வேற லெவல்ல ஏஐ வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. சரி, காப்பி கீழே ஏ ஜென்ரேட்டட் கான்டென்ட்னு வந்துடும். ஸோ கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் க்ரெடென்ஷியல்ஸும் இதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ கண்டென்ட் க்ரெடென்ஷியல்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து ஃபோட்டோ மாடிஃபிகேஷன் வந்து யார் பண்ணியிருக்கா எப்படி பண்ணியிருக்காங்கிறது வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அசிஸ்ட் யூஸ் பண்ணி ஏ ஜென்ரேட் கண்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நைஸ் டு ஹேவ் ஃபியூச்சர், செம்மையாக இருக்குது. இதில் இருக்க சில ஃபோட்டோஸ்லாம் சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே செம்ம பிரைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இதை பாருங்க. ஸோ லெட்ஸ் see நம்ம ரியல் வேர்ல்ட் டெஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோட்டோஸ்லாம் அவங்க ப்ரொமோஷனல் ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பாருங்க, செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் கட் பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. வாங்க நீங்க வாங்க. கை வைங்க. அது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா,
நியூ பாக்ஸ். ஓகே. Oh, wait, so good. Very good, very good. Black and white open. ஆன் பண்ணல. ஜஸ்ட் அந்த லோகோ வந்துன்னா உங்களுக்கு ஓகே. நீங்க முடிச்சிட்டா இருக்காது. அவ்வளோதான். ஓகே. ஓப்பன் பண்ணுங்க. Wow. ஓப்பன் பண்ணுங்க. பண்ணுங்க. சூப்பர். பின்னாடி காணுமா? நைஸ். பாக்ஸ்ல வேற ஒன்று வேணும். இல்லை அதை கேட்குங்க. 4000. ஓகே. சார் பேச தெரியல நமக்கு. சாமா நான் பேக் காமிங்க. பேக் சைடு. பேக். ஓகே. ஸோ இன்னைக்கு 2 மாடல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்று பிளாக், ஒன்று ஒயிட்டு. செமையா இருக்கு. சூப்பராக இருக்கு. வெயிட். ஆமா. எப்படி பேக் சைடு? ஓகே. ஃபேன். ஒயிட் பிளாக். ஸோ ஒயிட் மேட்சிங்காக இருக்கு. அண்ட் கிரேஷ் கலர் இருக்கு. அந்த ஹெட் வந்து இந்த சைடு ஃப்ரேம்ல மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இருக்கு. நைஸ். ஓகே. தேங்க்யூ சாம்சங். என்ன நம்ம இன்சர்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த சைடு வந்து கொஞ்சம் சரி. S26 Ultra பார்த்துட்டோம். இப்போ வெனிலா மாடல் S26 பார்க்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு கேமரா இல்லைண்ட் அதே மாதிரி சிம்லர் இதுதான். S22ல் இருக்கிற அதே கேமரா சென்சர் தான் இன்னும் இருக்குதில்ல. பட் கைக்கு செம்ம அடக்கமாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன வாய்ஸ் இருக்குது, சேம் தான் நினைக்கிறேன். 8.5 இருக்குது.
அதில் கேமரா ஓப்பன் பண்ணால் கேமரா நல்லா தான் இருக்கு. நேச்சுரல் செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்கு. இதுலயும் ஒரு ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். Background to avoid island. பார்க்கலாம். ஆமா அது கனெக்ட் ஆயிருக்கு. Buds4 Pro. ஒரு மைக் இருக்கு, இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, பின்னாடி ஸ்டம் டிசைன் தான் வேற மாதிரி இருக்கு. ஸ்டம் டிசைன் வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லாவே இருக்கு.